வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர். கேலண்டரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்காட்டி இதில் சம்ம வந்து 2 டைப்பில் கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இயர் கொடுத்துருவாங்க வித் டேட். சரிங்களா, ஏதோ ஒரு டேட் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15th August 1947 இது என்ன டேட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் பீரியடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே இஸ் மண்டே ஆஃப்டர் 49 days. சரிங்களா, 49 daysல என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி 2 டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இயர் கொடுத்து அது என்ன டேன்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியட் கொடுத்து அது என்ன டே அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறணும். ஷார்ட்கட்ஸுன்றதோட அதான் ரூல். சரிங்களா, ஆட் டே அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆட் டேனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வீக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 days. இந்த 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸ். ரிமைண்டரை தான் ஆட் டேஸ்ன்னு சொல்கிறோம். சரியா, ரிமைண்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 day இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 7s are 28. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 days இருக்கா. இந்த 3 days தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டே அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது 365 days. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 365 days டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 7s are 35, பேலன்ஸ் 2 52 weeks. ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 52 weeks 1 day. இந்த 1 day தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டே. சரிங்களா, இது நார்மல் இயராக இருந்துச்சுன்னா 365 days. இது லீப் இயர். லீப் இயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே எக்ஸஸ் ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு அந்த ஒரு டேன்றது என்ன அப்படின்னா பெர் டே வந்து ஹவர்ஸ் கால்குலேஷன் 23 hours 56 minutes. இதில் ஒவ்வொரு 4 minutesம் ஆடாகி 4 வருஷத்துக்கு 4 years ஒன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே எக்ஸஸாக கிடைக்கிது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர். சரிங்களா, எப்போ எவ்ரி 4 yearsக்கு ஒரு தடவை 1 day எக்ஸஸாக கிடைக்கும், அதை லீப் இயர்னு சொல்கிறோம். அதில் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366. இப்போ லீப் இயராக இருந்துச்சுன்னா டிவைடட் பை 7, அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 weeks எக்ஸஸாக 2 days கிடைக்கும். சரிங்களா, அப்போ லீப் இயராக இருந்துச்சுன்னா ஆட் டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 days. சரிங்களா, அப்போ ஒவ்வொரு கால்குலேஷனாக போவோம். இப்போ ஃபஸ்ட்டு வீக் டேஸ். பெர் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 days. சரிங்களா, இதில் கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 0ன்றதை சண்டே நம்ம எடுத்துக்க போகிறோம். 1 2 3 4 5 6. அப்போ 1 ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா மண்டே, 2ன்னு வந்துச்சுன்னா டியூஸ்டே, 3ன்னு வந்துச்சு அப்படின்னா வெனஸ்டே, 4ன்னு வந்துச்சு அப்படின்னா தேர்ஸ்டே, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே, 6 வந்து சாட்டர்டே. சரிங்களா, இதுதான் கால்குலேஷன். மந்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியா, ஒரு மந்த்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜான்வரியாக இருந்துச்சு அப்படின்னா 31 days. இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. ஃபெப்ருன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெப்ரவரியில் 2 இருக்குது. நான் லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 28 days, ஆட் டேஸ் 0. சரிங்களா, ஆட் டேஸ் 0. இதே லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா 29 days, ஆட் டேஸ் 1. அடுத்து மார்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 days. இப்போ இங்கே லீப் இயர் ஆட் டேஸ் என்னவாயிரும் அப்படின்னா 3 ஆட் டேஸ். ஏப்ரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 days. இப்போ இங்கே 2 days ஆட் டேஸ். அடுத்து மே 31,
3 days odd days. June 30 2 days odd days. July 31 3 days odd days. August 31 3 days odd days. September 30 2 days odd days. October 31 3 days odd days. November 30 2 days odd days. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 3 days odd days கிடைக்கும். ஒவ்வொரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் டேஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெர் இயர் 365 days 1 year நார்மல் இயராக இருந்துச்சு அப்படின்னா ஆட் டேஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 day ஆட் டே கிடைக்கும். இதே 366 day 1 இயராக அதுவும் என்னவா இருக்குது அப்படின்னா லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 days odd days கிடைக்கும். சரிங்களா, 2 days odd days கிடைக்கும். அடுத்து இந்த லீப் இயரில் 2 கான்செப்ட் உண்டு. நார்மல் அதாவது செஞ்சுரி இயராக இருந்துச்சு அப்படின்னா அது லீப் இயரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 400 400ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா, இதே இது செஞ்சுரி இயர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லீப் இயரான்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 4 போட்டால் மட்டும் போதும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இது லீப் இயராக இல்லையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் எ செஞ்சுரி இயர். 100 200 300 400ன்ட்டு போகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி இயரு. இப்போ 200 டிவைடட் பை 400 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லீப் இயர். சரிங்களா, இதே இது 1900 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டிவிசபிலிட்டி பை 400 இருந்துச்சு அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 1900 வந்து பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர். புரியுது? ஆனால் 4ஆல் டிவைட் ஆகும், 400ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா, அப்போ 400ஆல் டிவைட் ஆனால் தான் செஞ்சுரிஸை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயர்னு எடுத்துக்கிறணும். சரியா, அதே மாதிரி எவ்ரி 400 இயர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸ் என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிரும். எவ்ரி 400 இயர் ஆட் டேஸு 0 ஆயிரும். சரிங்களா, அப்போ எல்லா லீப் இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 336 நாள் வருது. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயரு 0 ஆட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். கான்செப்ட் புரியுதா? சரி, இப்போ இதே இது 100 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். இதே 200 இயர்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் என்னவோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆட் டேஸாக மாறும். இதே 300 இருந்துச்சு அப்படின்னா ஆட் டேஸ் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டே ஒரு ஆட் டேஸாக மாறும். எப்படி சார் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 100 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்றத டிவைடட் பை 4 போட்டுடலாமா? டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 25 என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர் கிடைக்கும். ஆனால் 100 நாட் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 4. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 நாட் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 400. அதனால் ஒன்றை குறைச்சி 24 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயராக இருக்கும். அது போக பேலன்ஸு 76 இயர்ஸு நான் லீப் இயராக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டே கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ 76 × 1 சரிங்களா, 76 ஆட் டேஸ். அதே மாதிரி 24 × 2 ஏன்னா எவ்ரி லீப் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது, 48. இப்போ டோட்டல் ஆட் டேஸ் ஆட் பண்ணுங்க. 14 பேலன்ஸ் 1 இதில் ஒரு 12 124. இந்த 124 டிவைடட் பை 7. ஏன் டிவைடட் பை 7னா
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணனாலே டிவைடட் பை 7, அதுக்கப்புறம் வர்ற ரிமைண்டர். சரிங்களா, 1 டைம்ஸு பேலன்ஸு 3 2 5 54, அப்போ 49. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 49, 54ல் 49 போச்சு அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளவு? 5. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, சரி. 100 இயருக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. 200 இயருக்கு 5 × 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 10 கிடைக்கும். 10 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா ரிமைண்டர் எவ்வளவு? 3. அதான் இது. அதே மாதிரி 100 × 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 300 கிடச்சிரும். அப்போ 5 × 3 15, 15 டிவைடட் பை 7 அடிச்சிங்க அப்படின்னா 14, பேலன்ஸ் 1. இப்போ இந்த ஆட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் 1ன்னு கிடச்சிருக்கு. புரியுதா? இப்போ ஆட் டேஸ் கால்குலேஷனில் எவ்ரி 100 இயர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆட் டேஸ் 5 கிடைக்குது. 200 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 3ன்னு கிடைக்குது. 300 இயர்ஸ்க்கு 1ன்னு கிடைக்குது. ஒவ்வொரு 400 இயர்ஸ்க்கும் ஆட் டேஸ் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிடுது. சரிங்களா, புரியுதுல? ஒவ்வொரு 400 இயர்ஸ்க்கும் ஆட் டேஸ் 0. அப்போ 400, 800, 1200, 1600, 2000, 2400. இதுதான் இனிமேல் ஃப்யூச்சருக்கு போக வேண்டியது. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. சரிங்களா, அப்போ ஒவ்வொரு இயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 Jan 2021 டேட் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ 31 December 2020 ப்ளஸ் பேலன்ஸ் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 Jan. இப்போ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2000 ப்ளஸ் 20 ப்ளஸ் 1 Jan. அப்போ ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸ் 0 ஆயிரும். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 20 இயர்ஸ். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் டேஸ் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா, நார்மல் இயராக இருந்துச்சு அப்படின்னா 1 டே கிடச்சிச்சு. லீப் இயராக இருந்துச்சுன்னா 2 டே கிடச்சிச்சு. சரிங்களா, அப்போ இதில் 20ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2004, 2008, 2012, 2016, 2020 5 லீப் இயர் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 × 2 ப்ளஸ் இதில் இப்போ 5 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா மீதி 15 வருஷம் × 1 ப்ளஸ் இங்கே 1 Jan இருக்கு. இப்போ இதில் எப்படி ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இதில் 5 × 2 10 ஆட் டேஸு. சரிங்களா, அப்போ 0 ப்ளஸ் 10 ப்ளஸ் 15 ஆட் டேஸு ப்ளஸ் இங்கே ஒரு January 1 இருக்குது. இப்போ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ் இருக்குது. இப்போ 25 டிவைடட் பை 4ன்னு போட்டோம் அப்படின்னா இதில் ஆட் டேஸ் பேலன்ஸு 25 டிவைடட் பை 7. சரிங்களா, 25 டிவைடட் பை 7னா 21 வரை டிவைட் ஆயிரும். பேலன்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4. இப்போ 4 + 1 5 ஆட் டேஸ்ன்னு கிடைக்கும். 5ன்ற நம்பர் எதை சொல்லுதுன்னு பாருங்கள், ஃப்ரைடே. சரிங்களா, ஃப்ரைடே. புரியுதா? இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். 31 October 2024 இது என்ன டேன்னு கால்குலேட் பண்ணிடலாமா? எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2000 அதுக்கு முன்னாடி எது வரை பிரிக்க முடியும்னா 2023 December 31 வரை என்னால் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து வந்துடும். 31 October அது வரை நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ 2000க்கு ஆட் டேஸ் 0. இப்போ இதில் 5 லீப் இயர்ஸ் இருக்கும். இது போக இதில் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 5 × 2 ஏன்னா ஆட் டேஸ்ன்னு சேர்த்து கால்குலேட் பண்ணுறேன். ப்ளஸ் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 18 இருக்கும். 18 நான் லீப் இயர் × 1 ப்ளஸ் அடுத்து 31 அக்டோபர் வரை. ஜனவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆட் டேஸு. பிப்ரவரிக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்டோபர் 2024. இப்போ 2024 லீப் இயரா அப்படின்னா கண்டிப்பாக லீப் இயர் 29 இருக்கும். அப்போ பிப்ரவரியிலேயும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 நாள் கிடைக்கும். அடுத்தது இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்க்கு 3 ஆட் டேஸ் கிடைக்கும். இந்த ஆட் டேஸ்ன்றது 31 நாள் மார்ச்சில் டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா 28 போக மீதி நாட்கள் தான் ஆட் டேஸு 3.
சரிங்களா. அப்போ இது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 2, மே 3, ஜூன் 2, ஜூலை 3, ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, செப்டம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, அடுத்து அக்டோபரில் 31 நாள், 31 டிவைடட் பை 7 போட்டிங்க அப்படின்னா 28 + 3. அப்போ அக்டோபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸு 3ன்னு கிடைக்கும். அப்போ 3, 4, 7, 9, 12, 14, 15, 16, 17, 20, 25. 25 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 4 டேஸ் ஆட் டேஸ் கிடைக்கும். சரிங்களா. அப்போ 31 அக்டோபர் 2024 1 ஜான்வரி 2024 31 அக்டோபர் 2024 வரை 4 டேஸ் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 0 விட்டுருங்க. 10 + 18 + 4 அப்போ 22, 32. இப்போ 32 டிவைடட் பை 7 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28, 29, 30, 31, 32 4 நாள் கிடைக்கும். சரிங்களா. இந்த 4ன்றது என்னன்னு பாருங்க, 4th டேன்றது தேர்ஸ்டே, 4th டேன்றது தேர்ஸ்டே. சரிங்களா. அப்போ எப்படி ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இயர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து வருஷம் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 400ஓட மல்டிபிள்ஸாக அந்த இயரை பிரிக்கணும். 400ஓட மல்டிபிள்ஸாக இயரை பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1996ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 400 மல்டிபிள்ஸ் இந்த இயருக்கு எவ்வளோ அப்படின்னா 1600 + 396. இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 300 + 96ன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா. 1996ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஜான் 1996. அப்போ நீங்கள் எது வரை தான் கால்குலேட் பண்ணணும்னா 1995 வரை தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ 395 இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 + 95 இயர்ஸ். சரிங்களா. அப்போ 1600 அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 300 ப்ளஸ் ஒரு 95. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1995. இப்படி தான் 400ஓட மல்டிபிள்ஸை இயர்ஸை செப்பரேட் பண்ணிடணும். சரிங்களா. ஏன் 400 செப்பரேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரி 400 இயர் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆட் டே 0ன்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 300 இயர்ஸ் 300 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஆட் டே என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 1 டேன்னு கிடைக்கும். சரிங்களா. ஆட் டே 1 டேன்னு கிடைக்கும். அப்புறம் 95 இயர்ஸ். இப்போ இந்த 95 இயர்ஸை நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். லீப் இயர் எத்தனை இருக்குது, நான் லீப் இயர் எத்தனை இருக்குது அப்படின்றத செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ இதை டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா 95 டிவைடட் பை 4. இதில் 2 டைம்ஸு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ 3 4s are 12. எக்ஸாக்டாக எவ்வளோ டிவைட் ஆகுதோ அதான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயர். அப்போ இதில் ஒரு 23 வருஷம் லீப் இயர் இருக்குது. இப்போ இதில் 23 வருஷம் 95 வருஷத்தில் 23 வருஷம் லீப் இயர். பேலன்ஸ் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிருமா. இப்போ 95 - 23 இங்கே ஒரு 2 9 - 2 72 வருஷம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லீப் இயராக இருக்கும். சரிங்களா. அப்போ 23 × 2 போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் லீப் இயர் கிடச்சிரும். 72 × 1 போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் நார்மல் இயர்னு கிடச்சிரும். சரிங்களா. புரியுதுல. அப்போ இந்த மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து 400ஓட மல்டிபிள்ஸ் எழுதணும். ரெண்டாவதாக இயரை டிவைட் பண்ணி எழுதிடணும். அதுக்கப்புறம் மந்த் கால்குலேஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எவ்ரி மந்த்துக்கு கால்குலேட் பண்ணணும். 31 டேவாக இருக்கக்கூடிய மந்த்தாக இருந்துச்சுன்னா ஜனவரி மார்ச் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் டேஸ் 3 கிடைக்கும். 30 டேஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் டேஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். இதே லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா ஆட் டேஸு 1 கிடைக்கும். பிப்ரவரியில் சரிங்களா. பிப்ரவரியில் 29 டேஸ்னு வரும். அப்போ லீப் இயர் வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரி 29 1 டே ஆட் டேஸாக கிடைக்கும். இதே மாதிரி பிப்ரவரி 28 இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா. வெப்பு 28 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆட் டேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். புரியுதுங்களா. இப்போ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக். சரி, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். சரி, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். January 1, 2027 was Monday. What day of the week lies
ஆன் January 1, 2028. ஜனவரி 1, 2027 அன்று திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பேசிக்காக ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 1 இயர் இருக்குது. சரிங்களா? 1 இயர்னா 365 டேஸ். சரிங்களா? 365 டேஸ். அப்போ இதில் நமக்கு 365 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 டே கிடைக்கும். இப்போ அந்த 1 டே தான் ஆட் டே. அப்போ இது மண்டே அப்படின்னா இங்கே என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். January 1, 2008 இஸ் டியூஸ்டே. வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் January 1, 2009? 2009 என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் January 2008 இது வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர். இப்போ லீப் இயரில் ஆட் டேஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2 டேஸ் கிடைக்கும். இப்போ இது டியூஸ்டே அப்படின்னா வெனஸ்டே, தர்ஸ்டே 2 நாள் தள்ளி கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? January 1, 2008ன்றது லீப் வருடம். அப்போ இதில் ஆட் டேஸ் வந்து 2 நாள் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிழமையாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழன்னு கிடைக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன் 8th December 2007 சாட்டர்டே ஃபால்ஸ். வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இட் ஆன் 8th December 2006? சரியா? இப்போ 8th December 2007 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாள். இப்போ முன்னாடி நாள்னா என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரைடேன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? புரியுதுல? சிம்பிள் கான்செப்ட் தான். சரி, அடுத்தது on 6th March 2005 Monday falls. What was the day of the week on 6th March 2004? இப்போ இதில் 6th March 2005 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேன்னு விழுகுது. அப்போ 6th March 2004 என்னவா விழுதுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இது லீப் இயருக்கு அப்புறம் தான் 2004 வருது. அப்போ ரிவர்ஸில் போகிறப்ப 2005லேருந்து 2004 வரை போகிறப்ப இங்கே டிஃப்ரென்ஸு 365 டேஸ் தான் இருக்கும், 366 டேஸ் இருக்காது. பிப்ரவரிக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் போகிறப்ப 29 நாள், ஒரு நாள் ஆட் ஆகும். அப்போ இங்கே 365 டேஸ் தான். இந்த 2004 வந்து லீப் இயர்னு நினச்சிட்டு நீங்கள் போட்டுறக்கூடாது. சரிங்களா? இது மண்டேவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருக்கும். சரி, அடுத்தது இந்த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி சேம் ஃபார் த இயர். இப்போ இந்த 2007 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இயர். சரிங்களா? அப்போ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலண்டர் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் டேஸ் எப்போ 0ன்னு கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ 2007 இது லீப் இயர் கிடையாது. சரிங்களா? 2007 மாதிரியே எப்போ கிடைக்கும் பாருங்கள். 2008 லீப் இயரு 2 ஆட் டேஸ் இருக்கும். 2009 நான் லீப் இயர் 1 ஆட் டேஸ் இருக்கும். 2010 நான் லீப் இயர் 1 ஆட் டேஸ் இருக்கும். 2011 1. 2012 எத்தனை லீப் இயர் கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 லீப் இயர் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ 2007லேருந்து 2008 இதில் 2 லீப் இயர், அடுத்ததில் 1 லீப் இயர், அடுத்ததில் 1 லீப் இயர், 4, 5, 6, 7. சரிங்களா? அப்போ 2012லேருந்து 2013 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீப் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. 2007 பாருங்கள், இங்கே ஆட் டே 1 2007, 2008 2, 2009 1, 2010 1, 2011 1. அப்போ 3, 4, 5, 6. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் டே 2ன்னு மாறிடுச்சு. சரிங்களா? 2ன்னு மாறிடுச்சு. அப்போ ஆட் டேஸ் வந்து 2ன்னு மாறுறப்ப அதே எக்ஸாக்ட் கேலண்டர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதே மாதிரி 13, 14, 15, 16, 17. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆட் டே. அப்போ 8 + 5 13. 2017 1 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 1 ஆட் டேஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ 14. அப்போ 14 டிவைடட் பை 7 போட்டால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. அப்போ 2018 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் 2007 மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
இப்போ நார்மல் டேஸாக இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 11வது வருஷம் தான் என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் லீப் இயராக அதே கேலண்டர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 2007 + 15 ஆட் பண்ணி பாருங்கள். 5 இங்கே 7 8 9 10 11 12 சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சின்னு பாருங்கள். இதில் இது புரியுதுல்ல, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதனால தான் அந்த பாக்ஸை வச்சு நடத்தினேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2007 2017 வரை ஆட் டேஸ் கிடைக்குது. இப்போ டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா 2012 எக்ஸாக்டாக 7 கிடைக்கல, 8ன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் டேஸை ஆட் பண்ணுறோம் சரிங்களா? அப்படி ஆட் பண்ணுறப்ப இங்கே 2018ன்னு கிடைக்குது. இப்போ பேசிக்காக நீங்கள் 2007 + 11 சரிங்களா? 2007 + 11 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2018. அப்போ நார்மல் இயராக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இயராக ரிப்பீட் ஆகும் சரிங்களா? எவ்ரி 11 இயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இயராக இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகும். சரி, அடுத்தது ஆன் வாட் டே ஆஃப் April 2001 டிட் வெனஸ்டே ஃபால்? ஏப்ரல் 2001 வெனஸ்டே, அந்த ஏப்ரல் மந்தில் வெனஸ்டே எப்போல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 Jan 2001 கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2000 வருஷம், அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 January. இப்போ 2000க்கு ஆட் டேஸ் 0 + 1. இப்போ 1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே சரியா? 1 மண்டே, 1ஆம் தேதி மண்டே. இப்போ 2ஆம் தேதி டியூஸ்டே, 3ஆம் தேதி வெனஸ்டே. அப்போ 3ன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் பாருங்கள். 3ஆம் தேதி வெனஸ்டே, அதுக்கப்புறம் +7 days 10th, +7 days 17th, +7 days 24. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு புரியுதுல? ஏன்னா 2000 வருஷம் வரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கிடச்சிரும் சரிங்களா? 2000 வரை 0 + பீரியட் ஃப்ரம் 1 4 வரை கால்குலேட் பண்ணணும். சார் நான் ஜனவரி மந்தோட நிப்பாட்டிட்டேன். இப்போ ஜனவரி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மண்டேன்னு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எது வரை கால்குலேட் பண்ண போகிறோம்னா 1 April வரை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஜனவரியில் 3 ஆட் டேஸு, பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா 2001 லீப் இயர் கிடையாது, அப்போ 1 ஆட் டேஸு, மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆட் டேஸு +1 சரிங்களா? ப்ளஸ் ஏப்ரல் 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 + 1 8. இப்போ நமக்கு எக்ஸஸாக என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே கிடைக்கிது சரிங்களா? எக்ஸஸாக 1 டே கிடைக்கிது. புரியுதுல? இப்போ 31 டிசம்பர் 2000 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ஆட் டேஸ், ப்ளஸ் ஜான்வரி 31 நாள் 3 ஆட் டேஸ் கிடைக்கும், ப்ளஸ் பிப்ரவரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆட் டேஸ் சரிங்களா? 0 இங்கே ஒன்றும் கிடையாது, 0 ஆட் டேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் 3 ஆட் டேஸ், ப்ளஸ் ஜான்வரி 1. இப்போ 6 + 1 எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 7 சரிங்களா? 7. அப்போ 1 ஏப்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 / 7 உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ 0 ஆட் டேஸில் 1 ஏப்ரல் என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 சண்டேவாக இருக்கும் சரிங்களா? 2 மண்டே, 3 டியூஸ்டே, 4 வெனஸ்டே சரிங்களா? வெனஸ்டே. அப்போ 4 11 18 25. ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதுங்களா? டி ஆப்ஷன். எப்படி பண்ணுறோன்னு புரியுதுல? சரிங்களா? இப்போ இதில் 2000 வரை கால்குலேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 வரை கால்குலேட் பண்ணுறீங்க. ஆட் டேஸை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த சம்மு. For a certain month, the dates of 3 of the Sundays are even numbers. The 15th of that Monday falls on. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 3 ஞாயிற்றுக்கிழமையின் தேதிகள் இரட்டைப்படை எண்கள் ஆகும் சரிங்களா? எனில் அந்த மாதத்தின் 15வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் பாருங்க, அப்போ டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் 3 Sundays ஆர் சரிங்களா? 3 சண்டே. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இப்போ ஈவன் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஒவ்வொரு 7 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்ஸ் மாறும், அப்படி தானே? இப்போ இதில் ஒவ்வொரு 7 டேஸ்க்கு ஒரு தடவை டேட்ஸ் மாறப்போகுது. இப்போ ஃபார் எ செட்டன் மந்த் த டேஸ் ஆஃப் 3 சண்டேஸ். இப்போ 1ஆம் தேதி சண்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, +7 8ஆம் தேதி சண்டே. அடுத்து இதில் +7 15ஆம் தேதி சண்டே. சரிங்களா? 15ஆம் தேதி சண்டே. அடுத்தது இதில் +7 போட்டிங்க அப்படின்னா 22ஆம் தேதி சண்டே. அடுத்து 29ஆம் தேதி சண்டே. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆஃப் த சண்டேஸ் ஆர் ஈவன் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஈவன் நம்பர்ஸில் 1 தான் வந்திருக்கு. அடுத்து 2ஆம் தேதி எடுத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி சண்டேன்னு எடுத்திங்கன்னா 2க்கு அப்புறம் +7 9. இதில் +7 போட்டிங்க அப்படின்னா 16. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு +7 போட்டிங்க அப்படின்னா 23. இதில் ஒரு +7 போட்டிங்க அப்படின்னா 30. அந்த மந்த் வந்து 30ஆ 31ஆன்னு சொல்லலை, ஆனால் இதில் என்ன கிடச்சிச்சுன்னு பாருங்கள். இது 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 3மே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸ், ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ 16ஆம் தேதி நமக்கு சண்டே. இப்போ 15ஆம் தேதி சாட்டர்டே. சரிங்களா? 15ஆம் தேதி சாட்டர்டே. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 14th August 1947? 1947 14 ஆகஸ்ட்டு என்ன டேவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பேசிக்காக இந்த ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 14 ஆகஸ்ட்டு 1947. இப்போ இந்த 1947 நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 1600 + ஒரு 300 + ஒரு 46. அடுத்து 47ஆவது வருஷம் தான் இது. 14 ஆகஸ்ட் வரை கால்குலேட் பண்ண போகிறேன். 1600க்கு ஆட் டேஸ் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னா 0. நமக்கு ஒவ்வொரு 400 வருஷமும் 0ன்னு படித்தோம். அடுத்து 300 டேஸ்க்கு ஆட் டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 1. அதுக்கப்புறம் இந்த 46 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். /4 போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 11 லீப் இயர் இருக்கும், 44ன்னு கிடைக்கும். இப்போ 11 × 2 22 ஆட் டேஸு ப்ளஸ் இதில் இந்த 11 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 35 நார்மல் இயர் கிடைக்கும். அப்போ அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஆட் டேஸ் கிடைக்கும். அப்போ 35 ப்ளஸ் 14 ஆகஸ்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும். ஜனவரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. இப்போ இது நான் லீப் இயரு. அப்போ நமக்கு பிப்ரவரி மந்த்து 0 ஆயிரும். மார்ச் ஒரு 3, ஏப்ரலில் ஒரு 2, மேல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3, ஜூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, ஜூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3. சரிங்களா? ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து 14ஆம் தேதி வரை பார்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். 6 7 8 9 10 11 +2 13, 13 + 3 16, 16 + 4 20, பேலன்ஸ் 2 30 /7 போட்டிங்க அப்படின்னா 2 டேஸ் ஆட் டேஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதிலிருந்து இந்த டேட் வர நமக்கு 2 டேஸ் கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு 1 3 டேஸ் ஆட் டேஸ் கிடைச்சிருக்கு. 3ன்ற நம்பர் எதை குறிக்கும்? 0 வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. சரிங்களா? 0 சண்டே. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே. 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே. 3 வந்து வெனஸ்டே. அப்படி தானே? சரியா? இப்போ நீங்கள் மந்த் அளவில் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேசிக்காக எல்லா மந்த்லேயும் ஜனவரியில் 3. சரிங்களா? அடுத்து பிப்ரவரி நார்மல் இயரு 0. இப்போ 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சரிங்களா? 16 /7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும். அது போக இதில் ஒரு 14th வரை இருக்குது. சரிங்களா? அப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக 2 ஆட் டேஸ். 2 ஆட் டேஸு. இங்கே ஒரு 1 1946 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கால்குலேட் பண்ண மறந்துட்டோம். சரிங்களா? அப்போ 0 + 1 14 ஆகஸ்ட் வரை நமக்கு 2 ஆட் டேஸ் கிடச்சிருக்கு. சரி, இதை முடிச்சுட்டு டேவை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 23 28 38 48 58 60 கிடைக்கிது. 60 ஆட் டேஸ். இப்போ /7 போட்டிங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 49 56 போக
4 ஆட் டேஸ் இருக்கும். இப்போ 4ன்றது என்ன அப்படின்னா 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே. அப்போ 14th ஆகஸ்ட் 1947 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ஸ்டேவாக இருக்குது. சரிங்களா, 14th ஆகஸ்ட்டு தேர்ஸ்டேவாக இருக்குது. இப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. சாரி இங்கே சரிங்களா, இதில் தேர்ஸ்டே, ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். த கேலண்டர் ஃபார் த இயர் 2009 வில் பி சேம் அஸ் தட் ஆஃப் த இயர். இப்போ ஏற்கனவே இதில் பார்த்தோம், இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா +11 போட்டோம். இப்போ 11 போடுறப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2009 +11 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன வருஷம் கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020, அது ஒரு லீப் இயராக மாறிடும். சரிங்களா, அப்போ அதனால் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ லீப் இயர் ஹஸ் 2 odd days. இப்போ சப்போஸ் இயர் 2008 ஸ்டார்ட்ஸ் வித் மண்டே, 2009 வாஸ் வெனஸ்டே. சரிங்களா, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டே ஆஃப் 2010 தேர்ஸ்டே, அடுத்து 2011 ஃப்ரைடே, 2012 சாட்டர்டே. ஏன்னா 2012 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயர். சரிங்களா, அப்போ அதுக்கப்புறம் சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே விட்டுட்டு மண்டே, 2013 மண்டே, 2014 டியூஸ்டே, 2015 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே. அப்போ 2009லேருந்து அடுத்து எந்த வருஷம் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் சேமாக இருக்கும். சரிங்களா, 2015. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு? ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் தான் முக்கியம். 2009 இருக்குது. இதுக்கப்புறம் இதே மாதிரி சேமாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 இது நான் லீப் இயரு 1, 2010 நான் லீப் இயரு 1, 2011 ஒரு ஆட் டேஸு, 2012 2 ஆட் டேஸ் கிடச்சிரும். சரிங்களா, அடுத்து 2013 ஒரு ஆட் டேஸ் கிடைக்கும், 2014 ஒரு ஆட் டேஸ், 1 2 3 4 5 6 7. சரிங்களா, அப்போ இந்த 7 வருஷம் ஏன் 7 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்னவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகணும். சரிங்களா, அப்போ இது கூட 2019 +7 கூட்டினீங்கன்னா 2016வது வருஷம் போயிடும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 16வது வருஷம் தான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷமாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது கூட 1 மைனஸ் பண்ணி 6 கூட்டினீங்க அப்படின்னா 2015 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டேவாக ஃபாலோ ஆகும். சரிங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே காலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.